தமிழ்கரண் நேர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் உறவினர் வீட்டு விருந்தில் உணவருந்திய நபர் திடீர் மரணம். அந்நிய தினத்தில் நாட்டை உலுக்கிய சோகம், மரணிக்கும் தருவாயில் தாயின் வலிமை. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம், ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிக்கை. விரிவான செய்திகள். கொத்மலை கேரண்டியல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கிய போது தனது குழந்தையை பாதுகாத்து தாய் அன்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்திய தாயும் இன்று காலமானார். அந்த காட்சி காணொளி வழியாக சமூக ஊடகங்களில் பரவியதால் அநேகர் அந்த தாய் மீது அதிக கவனம் செலுத்தினர். கொத்மலை கேரண்டியல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 35க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 6 பெண்களும் 16 ஆண்களும் அடங்குவர். 9 பேர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துயர சம்பவத்தின் போது பலரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த காட்சி இது. பேருந்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் போராடிய அந்த தாய்க்கு இனி வலிமை இல்லை என்றாலும் அவள் மரணத்தை எதிர்கொண்ட போதும் அவளுடைய குழந்தைக்கு அரவணைப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அளவுக்கு அவளுடைய தாய்மை வலுவாகிவிட்டது. 8 மாத குழந்தையை இந்த உலகிலேயே தனியே விட்டுவிட்டு அந்த தாயும் தகப்பனும் இந்த உலகிலிருந்து விடைபெற்று சென்றனர். இதேவேளை இந்த விபத்தில் மீறிய பெத்த பகுதியைச் சேர்ந்த மற்றொரு குடும்பத்தின் தாயும் தந்தையும் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய அந்த குடும்பத்தின் 3 பிள்ளைகளும் விபத்தில் தப்பித்த நிலையில் பெற்றோர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 10 வயது மகன், 16 வயது மகள் மற்றும் 9 மாத குழந்தை ஆகியோர் நுவரேலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜாழ்ப்பாணத்தில் உறவினர் வீட்டுக்கு விருந்துக்கு சென்று வீடு திரும்பிய நபர் திடீரென மயக்கமுற்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். சுழிபுரம் பகுதியை சேர்ந்த பரம்சோதி சதீஷ் வயது 26 என்பவரே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அண்மையில் திருமணமான தம்பதியினர் உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை விருந்துக்கு சென்றுள்ளனர். விருந்தில் உணவருந்திய பின்னர் வீடு திரும்பிய தம்பதியினரின் கணவர் திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். அதனை அடுத்து சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த தீர்மானமானது இரு தரப்பிலும் அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒப்பந்தம் மட்டுமல்ல, நிலையான அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான முதல் மற்றும் முக்கிய படியாகும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பாரிய பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் நெருக்கடியை தீர்க்க தோட்டாக்களுக்கு பதிலாக வார்த்தைகளை பயன்படுத்த முடிவு செய்து தங்கள் மதிநுட்பத்தையும் ராஜதந்திர திறமைகளையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடு என்ற ரீதியில் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அமைதியாக தீர்வு காண்பதற்கான ஒரு முக்கிய படியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் என்று இலங்கை நம்புவதாக சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய கலந்துரையாடலை ஆதரிப்பதற்காகவும் தற்போதைய காலத்தில் பிராந்திய அமைதியை அடைவதற்கு தேவையான எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார்.